ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாகன் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். தமிழ்நாட்டில் எப்படி லா அண்ட் ஆர்டர் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஏப்ரல் என்னோடைய எஃபி ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தம்பி, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் அம்பத்தூர் ஆவடி சைடில் டெய்லி வந்து பேட்சாக வந்து கஞ்சா அடிக்கிறதும் மற்ற போதை வஸ்துகள் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதாகவும் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க ஃபேஸ்புக்கில். அவங்க வந்து ஃபேமிலியோடு இருக்காங்க. ஆஃப்லைன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, ஆன்லைன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணி கொஞ்ச நாளுக்கு வராமல் இருக்காங்க, அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது வந்து ஏப்ரலில் இருந்தது. இதை வந்து தடுக்க முடியல அப்படின்னு அவரோட ஆதங்கத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தார். அப்புறம் இப்போ ரீசெண்டாக மதுக்கடைகளெல்லாம் மூடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூ கவர்மெண்ட்டில் சொன்னதுக்கப்புறம் ட்விட்டரில் ஒரு போஸ்ட்டுக்கு கீழே அவங்க வந்து எகைன் அதே இஷ்யூவை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க எக்ஸில். இந்த மாதிரி போதை பழக்கம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மே மாதம் போட்டிருக்காங்க. போஸ்ட் போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. ரீட்வீட் பண்ணதுக்கப்புறம் வித்தின் 10 hours ஆவடி போலீஸ் கமிஷனர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ரோந்து பணி மும்முரப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் இது கண்டினியூ ஆச்சுன்னா எல்லாருக்குமே நல்லது தான். அவர் அதுக்கப்புறம் எகைன் போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டுக்கு வீக்னஸாக இருந்தது. அவங்க அது வந்து மக்கள் கொடுத்த அந்த பிரச்சனைகளுக்கு அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. அதனால தான் அவங்களோட வீழ்ச்சிக்கும் முக்கியமான காரணம். ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்து அதை மாற்றுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நிகழ்வு அதை தான் சுட்டி காட்டுது. தேங்க்யூ. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் விஷாகன் டாக்ஸ். தேங்க்யூ. லவ் யூ ஆல்.